நிஜமா இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கூட. மனசாட்சியோட சொல்லு சரத்து, மனசாட்சியோட சொல்லு சரத்து. திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லது செய்யல? சரி ஓகே ப்ரோ. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இருங்க கேட்டதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு நல்லதே செய்யலையா? செய்யல ப்ரோ. கபிலன் ப்ரோ நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் சாப்பிட்டு மட்டும் வந்துறேன். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. போடா அந்த பக்கம் போய் சாப்பிடுறதா போய் சாப்பிட்டு வாடா. இன்விடேஷன் கொடுத்துட்டு சாப்பிட போறான் அப்பதான். நல்லது நல்லது சரத்து சரத்து. ஓகே ஓகே இங்க பாரு, நல்ல மனசாட்சியோட தொட்டு சொல்லு, உண்மையை சொல்லு ப்ரோ. நான் சொல்றதுக்கே விடுறது இல்ல, நீங்களே பேசுறீங்களா? திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நல்லது செய்யலையா ப்ரோ? நல்லது செய்யறது விஷயம் இல்லையா? இப்போ தூத்துக்குடியில ஒரு பொண்ணு செத்தா, அதுக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சா? ரிப்ளே சொல்லுங்க. கரூர்ல 41 பேர் செத்தாங்க. ஏதாவது நியூஸ் விஜய் கிட்ட வந்துச்சா? விஜய் சாகடிச்சானா? அப்புறம் யாரால செத்தாங்க? விஜய் ரசிகர் செத்தாங்க. அது எப்படி நெருக்கடி? அந்த யாரால நெருக்கடி வந்துச்சு? அந்த இடத்தை யாரு கொடுத்தது? ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட இடத்தை கொடுக்காம அந்த இடத்தை யாரு கொடுத்தது? சைக்கிள்ல போயிட்டு அவங்க ஓட்டு போட சொன்னாருன்னு அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது எப்படி? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அவரு சரத் ஒரே நிமிஷம். சரத் முதல்ல பேசினாலே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சரத் என்ன சொன்னாரு? நாம் தமிழர் டிஎம்கே கிட்ட டீலிங் வச்சு நாம் டிஎம்கே பேசலன்னு சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து பிஜேபி கிட்ட டீலிங் வச்சு பிஜேபி பத்தி பேச மாட்டான்னு நான் சொல்றேன். எதுக்கு என்ன சொல்றீங்க? ப்ரோ பிஜேபி பத்தி அவரு எப்பயாச்சும் ஒரு பேசும்போது ஒரு பாயிண்ட் வச்சிட்டு தான் போவாரு. இல்லையே, எங்க வச்சாரு காட்டுங்க. இந்த கேள்வி நான் முன்னாடியே வச்சுட்டேன். இந்த கேள்வி நான் முன்னாடியே வச்சுட்டேன். இது நான் வேற மாதிரி போடுறேன். இருங்க. ஓகே சரத்து ஓகே. முதல் மாநாடு பேசும்போது உங்க அண்ணன் வாயில இருந்து பிஜேபின்னு வாயில வார்த்தை வந்துச்சா? ப்ரோ பிஜேபி வந்துச்சா இல்லையா? திட்டினதே பிஜேபியும் டிஎம்கே பத்தி தான் திட்டினதே. முதல் மாநாட்டுல பேசினாப்லையா? இப்ப நான் என்ன கேக்குறேன், ஆஃப்டர் கரூர் எப்படி? ஆஃப்டர் கரூர் பிஃபோர் கரூர் ரெண்டா பிரிப்போம் உங்க அண்ணன் அரசியல. ஆஃப்டர் கரூருக்கு அப்புறம் பிஜேபி வாயில மோடின்னு ஏன் வாயிலே வரல? நான் சொல்லவா? நீங்க பிஜேபிக்கு பயப்படுறீங்க. பிஜேபி விஜய் கண்ட்ரோல்ல இருக்கிறாப்லன்னு நான் நினைக்கிறேன். பட்ஜெட் பத்தியும் பேசல. ஓகேவா? பேசினாரு ப்ரோ ரீசன்ட் வீடியோ. அதெல்லாம் இப்ப நான் ஓபனா சொல்லட்டுமா? இப்போ லைவ் கூட ஒரு மேட்டர் ஒன்னு சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு விஜய ஃபாலோ பண்ணி விஜய் விஷயங்கள்லாம் நீங்க கலெக்ட் பண்றீங்க எனக்கு தெரியாது. ஆனா நாங்க விஜய் அடிக்கிறதுக்காகவே டெய்லியும் கண்டென்ட் போட்டு கனவா ஆளு விட்டு ஓப்பனா சொல்றேன், ஆளு விட்டு உட்காந்து நாங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதா? இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் ஆளு விட்டு வச்சிருக்கோம். அதுக்குன்னு 2 பேரும் நாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவா ஒரு குரூப்பா செயல்பட்டு இருக்கிறோம். விஜய் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுறாப்ல, விஜய் கட்சியில என்னென்ன வருதுன்னு இதுக்கெல்லாம் நாங்க வந்து சம்பளமே இல்லாம ஃப்ரீயா வேலை செய்யறோம். நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி மேல நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, ஏன்னா உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி பார்த்து பயம் வருது. ஏன்னா அவங்க வந்து ஓட்ட பிரிச்சிடும் உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் இப்ப நீங்க நாம் தமிழ் கட்சியை குறை சொல்றீங்க. கரெக்டா? நான் ப்ராமிஸ் சொல்லட்டுமா, நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி தான். பட் நாங்க அது போட்டியவே நினைக்கல ப்ரோ. ப்ராமிஸா ப்ரோ. போட்டி யாரு? உங்களுக்கு போட்டி யாரு ப்ரோ? டிஎம்கே தான் சொல்லிட்டாங்க இல்லையா? டிஎம்கேவும் டிவிகே தான் போட்டியே. நேரா இந்த கவுன்சிலரு இந்த இதெல்லாம் கிடையாது. நேரா அங்க ப்ரோ கவுன்ஸ் எங்க ப்ரோ? நீ வேற ப்ரோ நான் என்ன கேக்குறேன்னா ப்ரோ, 68 தொகுதியில வேட்பாளர் கிடைக்காம சுத்துறீங்களாமே, நியூஸ் வந்துச்சு புதிய தலைமுறையில. ஆமா ப்ரோ. நல்லா அவங்க 234 தொகுதியில வேட்பாளரை போட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க வண்டி எடுத்துட்டு, தெரியுமா ப்ரோ? அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு கண்டிஷன். இப்போ விஜய் வெளியே விட்டா போதுமே, போலீஸ் விட மாட்டாங்களே. யாரு புடிச்சு வச்சிருக்கா வீட்டுக்குள்ள? எப்படி ப்ரோ இந்த நிலைமையில நீங்க விஜய் நிலைமையில நீங்க இருந்தா நீங்க பேசுறீங்களா? 12 நாளா எந்த போலீஸ் புடிச்சு வச்சிருக்காங்க? சரத்து நியாயமா கேக்குறேன் சரத்து. உங்க அண்ணன் வீட்டுக்கு விட்டு வெளில வந்தா கூட்டம் வந்துரும். ஓகே ஆமா. கல்யாணத்துக்கு போகும்போது கூட்டம் வந்துச்சா? கல்யாணத்துக்கு போகும்போது கூட்டம் வந்துச்சா சரத்து? ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு போகும்போது கூட்டம் வந்துச்சா சரத்து? அதை விடுங்க, நேத்து ஒரு ஆள் செத்தாரு. வளகாப்புக்கு போனப்ப கூட்டம் வந்துச்சா சரத்து? ப்ரோ தெரியாம ஆளாளுக்கு பேசுனீங்கன்னா ஒண்ணும் கேட்காது. அப்புறம் எல்லாம் கத்திட்டு இருக்க வேண்டியது, அந்த பையன் போயிடுவான். அப்புறம் விட்டுட்டு நமக்குள்ளே பேசிட்டு இருக்க வேண்டியதான். ஆமா. ஐயோ கபிலன், கிடைச்சது நான் ஒரு ஆள் தான். கரெக்டா பேசுங்க. நான் பேசாம கேட்க மாட்டேங்குதுன்றியா? நான் கபிலன், நான் வேணா வெளில போயிட்டு வரட்டுமா? தியாகம் பண்ணட்டுமா? நீங்க ரீசன் பண்ணுங்க, கண்டிப்பா கேட்க அந்த பையனுக்கு. இல்லன்னா ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லி ஏதாவது ஒண்ணு திட்டிட்டு போங்களேன். அவனுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா. இல்ல கபிலன், அவன் இப்ப நான் வெளிய போணுமா ப்ரோ? இல்ல ப்ரோ நீ சீஃப் கெஸ்ட். நீ சீஃப் கெஸ்ட் சரத்து.
ஆமாமா நான் அதுதான் கேட்டேன் வெளியே போகணுமான்ட்டு. வேணாம் நீ இருக்குண்ணா. ஆமாமா நான் இருக்கேன். நைட்டு இன்னும் 1 மணி விடிகாத்தால 4 மணி வரையும் இருக்கேன். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். உண்மையில கேட்கல ஜிப்சி நீங்க பேசுறது அவனுக்கு உண்மையில கேட்கல. நீங்க ரீஜாயின் பண்ணுங்க. ஆமாமா ஜிப்சி பேசுறது எனக்கு கேட்கல. ஜிப்சி நான் உங்களுக்கு கோர்ஸ் கொடுக்குறேன், வாங்கி பாக்குறீங்களா? ஜிப்சி கோர்ஸ் கொடுக்குறேன். வெளில போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் கொடுங்க. சரத்குமார் சொல்லுங்க ப்ரோ. ஒரு டீசென்டான கேள்வி ப்ரோ. இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிறீங்க, ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறீங்க. அந்த மாற்றம் வந்து டிவிகே மூலியமா எங்களுக்கு கிடைக்கும், அதனால நாங்க விஜயை சூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. இப்ப இந்த திமுக அரசுல எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாடு இல்ல, அதை வந்தா நீங்க எப்படி எதை மாத்துவீங்க சொல்லுங்க. ஒரு சேஞ்சுக்கு இந்த பக்கம் நாம் தமிழ் பக்கம் போயிருக்கு, மறுபடியும் இந்த பக்கம் திருப்ப வேணாம் இருங்க. இல்ல அவர் கேட்டது நான் காரணத்தோட தான் சொல்றேன். நான் தடுக்கிறேன்னா 1000 காரணம் இருக்கு விஜயராஜ். ஓகே சரி சரத்து ஓகே சொல்லு ப்ரோ. நீ முதல்ல ஆரம்பிச்சு விட்டு இல்ல நாம் தமிழ் கட்சியும் திமுகவுக்கும் கூட்டணி அப்படின்னு சொல்லி நீ ஒரு டீலிங் ஒன்னு சொன்னீங்க ப்ரோ. கூட்டணி சொல்லி அண்டர் டீலிங் தான் சொன்னா. அண்டர் டீலிங். அந்த அண்டர் டீலிங் நீ பக்கத்துல இருந்து பாத்தியா அப்படின்னு நான் கேட்கல, நாம் தமிழ் கட்சிக்கு அந்த பையன் கேக்குறாப்ல. ஆமாமா அது ரைட் கொஸ்டின் தான். பட் நீ ஏன் விஜய் மட்டும் குத்தி காட்டுறியா? இப்போ தூத்துக்குடியில ஒரு பொண்ணு அப்படின்னா சரத்து, அது ஏன் அப்படின்னா சரத்து, சாரி ப்ரோ மரியாதையா டீசன்ட்டா பேசலாம். இல்ல சரத்து, அந்த கோவம் ஏன் அவங்களுக்கு வருதுன்னா, ஓகே தமிழ் தேசியம் வேற, திராவிடம் வேற ப்ரோ. உயிர் ஒண்ணுதானே. அந்த உயிருக்கு மேல இருக்கிற மண்டையில இருக்கிற மசுரம் ஒண்ணுதான். என்னையா லாஜிக் இது? உயிர் எல்லாருக்கும் ஒண்ணுதான்யா ப்ரோ. நீங்களே இப்போ மசுருன்றது கெட்ட வார்த்தை கிடையாது சரத்து. ஓகே சொல்லுங்க. இங்க பாரு, நம்ம மசுரன்றது கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறேன். தமிழ் ஆத்தான்றது எல்லாம் ஒரு காலத்துல நல்லா வாய் நிறைய வச்சு கூப்பிட்டுது. இன்னைக்கு வேற மாதிரி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கானுங்க. நான் என்ன கேக்குறேன்னு, நான் என்ன சொல்றேன், இங்க தமிழ் தேசியம் வேற, திராவிடம் வேற, புரியுதா? ஓகே. நீ தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒன்னா கொண்டு வந்து நான் வந்து என்னோட கொள்கைன்னு சொன்னா, தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கும் கோவம் வரும், திராவிடம் பேசுறவங்களுக்கும் கோவம் வரும். கரெக்டா? ஆமா. அப்ப உருட்டு தானே நீ பேசுனது. திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் நீ ஒன்னா வச்சு எப்படி நீ அரசியல் கட்சி நடத்துவ? இது இவங்களுடைய கேள்வி, திராவிட கட்சிகளோட கேள்வி, தமிழ் தேசியம் பேசுறவங்களோட கேள்வி. ரெண்டாவது, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிருக்கிறாப்புல சீமானு. ஓகே, அது ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, அப்படி பண்ணிட்டு முதுகுல குத்துற மாதிரி நீங்க சீமானே விமர்சனம் பண்ணி மேடையில பேசுனீங்கன்னா, ஜாடமாடியா மத்தவங்கள மேல நான் கத்த மாட்டேன் அப்படின்னு முதல் மாநாட்டுல கத்தும் போது, அப்ப சீமான் எதிர்வினை ஆற்றிதானே ஆகணும். இப்ப நீங்க எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணீங்க முதல் மாநாட்டுல. திமுக ஸ்டாலினை பத்தி விமர்சனம் பண்ணீங்க, உதயநிதி பத்தி பேசுனீங்க, இந்த பக்கம் எடப்பாடியை கிண்டல் அடிச்சு அடிமைன்னு சொல்லி பேசுனீங்க, அந்த பக்கம் மோடியை கிண்டல் அடிச்சு பேசுனீங்க, அப்புறம் சீமான பேரை சொல்லல, ஆனா காத்துன்னு கத்த மாட்டேன் நான் மத்தவங்கள மாதிரி அப்படி. நம்மளது வந்து பிரில்லியன்டான அரசியல், சைலண்டா நின்று நாங்க சத்தமே இல்லாம சைலண்டா சிக்ஸர் அடிப்போம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு போனீங்க. இது விமர்சனத்துக்கு பதில் சொல்லிதானே ஆகணும் அரசியல் கட்சிகள். சொல்லிதான் அதான் பண்ணாங்க. ரோட்டுக்கு ஒண்ணு இந்த பக்கம் வா, இல்ல ரோட்டுக்கு அந்த பக்கம் போ, ரெண்டுத்துக்கு நடுவுல போனா லாரி அடிபட்டு செத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. கரெக்டா? கரெக்ட் தான். ஒண்ணு தமிழ் தேசியம் பேசு, இல்ல திராவிடம் பேசு. இது வரைக்கும் எதுவுமே பேசல விஜய். தமிழ் தேசியமும் பேசல, திராவிடத்தையும் பேசல. ராஜா இருக்கியா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, நீங்க கேக்குது அப்படியே சொல்றேன். விஜய் வந்து இங்க தமிழ் தேசியம் பேசல, திராவிடமும் பேசல. அப்ப விஜய் ஒரு ஃபோர்ஜரி தானே. விஜய் நம்பி எப்படி ஓட்டு போடுறது? எப்படி ப்ரோ இப்ப நீங்க சொல்றது எது? கனெக்டிங்ல போயிட்டான் ப்ரோ. எப்பா நான் ரிமூவ் பண்ணலப்பா. அப்படியே வர சொல்லிருப்பானுங்க ப்ரோ. புரியல. உங்களை யாருங்க தமிழ் தேசியம் திராவிடன் பேச சொன்ன? ஜிப்சி வந்துருக்கீங்க. ஜிப்சி வந்துரு. ஏன் கபிலம் ப்ரோ, நான் அவ்வளவு நேரம் கையை தூக்கி இருக்கேன். எல்லாரும் இடையில பேசுறாங்க, நீங்க மட்டும் பேசுங்க. அவர் இருக்காரு பேசுங்க. இங்க பாருங்க, ஐடி காட்டுது இருக்கு, சத்தமா பேசாதீங்க. தம்பிக்கு பிடிக்காது, பொறுமையா பேசுங்க. ஏன் சத்தம் போடுறீங்க? சரத்குமார் இருக்கீங்களா? சரத்குமார் இருக்கீங்களா? இப்பதான் காட்டுச்சு.
இல்லங்க கொஞ்சம் லேட்டா தான் உங்களுக்கு அப்டேட் ஆகுது, எல்லாருக்கும் லேட்டா தான் உங்களுக்கு அப்டேட் ஆகுது. அந்த பையன் போயிட்டான், மறுபடியும் வருவான். கபிலன் ப்ரோ பிங்க் மேன் வந்திருப்பான் போல. கொடுத்தது நான் தான். இவரு சப்டைட்டில் வேற போட்டுட்டு இருக்காரு. கபிலன் என்ன மைக்கே தர மாட்டேங்கிற கபிலன், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பயந்துட்டேன் பிங்க் மேன். ஏன்னா மனுஷனுக்கு மைக் கொடுக்கலாம், பைத்தியத்துக்கு வந்து நீ புறாண்டி விட்டினா யாரு பைத்தியம்னு ஊருக்கே தெரியும் கபிலன். இந்த தெரியும், ஊருக்கே தெரியும். ஆனா உலகத்துல பிரச்சாரத்துக்காக வண்டியை கிளம்பி போறவன நான் பாத்துருக்கிறேன். இல்ல உலகத்திலே டிஃபன் திங்கிறதுக்கும் லஞ்ச் திங்கிறதுக்கும் ஒருத்தன் பிரச்சாரத்துக்கு கிளம்பி போறான். ஆனா உலகத்திலேயே கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னைத்தானே வேட்பாளர்னு அறிவிச்சுக்கிட்டவனே நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். யாரு யாரு அவன் ஒருத்தன் கேன பைய காஜி மகன் பேரு. அதான் ஒருத்தன் அவனும் வரல இவனும் வரலன்னு சொல்றாங்க. டப்பாவும் பூஸ்ட். கடைசியில அவரும் ஓட்டு போடல இவரும் ஓட்டு போடலன்னு அவன் வீதியில போறான். அதான் நடக்க போகுது. பிங்க்மேனு உனக்கு ஜிப்சி பார்த்தாலே ஆவாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜிப்சி கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா விஜயராஜ் ஒரு நிமிஷம் விஜயராஜ், எனக்கு இவனை எப்படி டீல் பண்ணி எனக்கு நல்லா தெரியும். குறுக்க வந்துடாதீங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. மெட்ராஸ் பையன் ஓகேவா? எல்லாரும் மைக்ல இருக்க சொல்லுவீங்க. ஜிப்சிக்கு எனக்கும் நல்லா தெரியும் இந்த பையனை எப்படி டீல் பண்ணணும்னு. சரிடா, முதல் கேள்வி ஒன்றை கேட்டுறா பிங்க்மேனு. கேக்குதாடா? கேக்குதுடா, சொல்லு. உங்க கட்சியோட முதல் வேட்பாளர் யாரா? இன்னும் அறிவிக்கலையே கபிலன். பாண்டிச்சேரியில அறிவிச்சாங்களா? அது யாரு அது? சொல்லு, கேள்வி சொல்லு. உங்க கட்சியோட வேட்பாளர் யாரு? முதல் வேட்பாளர் சுவாமிநாதன் ஒருத்தர் பிஜேபில இருந்து வந்திருக்காரு. பிஜேபில இருந்து வந்திருக்காரு. இப்ப என்ன அதுக்கு மத்த கட்சியில எல்லாம் மாறினதே இல்லையா? மத்த கட்சியில மாறினதே இல்லையா? இதெல்லாம் அரசியல்ல வந்து வாடி 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 செல்ல ரசாத்தி வா வந்து உட்காரு வா. இல்ல மத்த கட்சியில எல்லாம் மாறினதே கிடையாது. நீங்க என்ன வாஷிங் மிஷின் ஐஎப்பி வாஷிங் மிஷினடா வச்சிருக்கிற? உங்க கட்சிக்கு வந்து புனிதமானா மாறுறாங்களா? இல்ல எல்லா கட்சியில இருந்தும் மத்த கட்சிக்கு போலாம். ஓகேவா? நீங்க போக கூடாது. அதெல்லாம் எந்த ரூலும் இல்ல, அப்படிலாம் சட்டமும் கிடையாது. சட்டம் இல்லடா, அந்த பொம்பளை தான் சொன்னுச்சு விவாகரத்து டிவோர்ஸ் ஆனவன் எல்லாம் நாட்டுக்கு நல்லது செய்ய மாட்டானா? 3 பொண்டாட்டி கட்டினவன் தான் நாட்டுக்கு நல்லது செய்வானா? அப்போ ஒரு பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொரு கூத்தியால வச்சிருக்கிறேன் அவனா நாட்டுக்கு நல்லது செஞ்சிருவானா? 41 பேர் உயிர் முடிச்சு. இப்போ உனக்கு இனிக்குது இல்ல, ஏன்னா நீ பிஜேபி சப்போர்டர். டிவிக்கு சார்பாக முதல் வேட்பாளர் ஜிகு ஜிகுன்னு இருக்குல்ல உனக்குலாம். யாரு எந்த கட்சியில இருந்து வேணா வரலாம்யா, சேரலாம்யா, அதெல்லாம் தப்பே கிடையாதுயா. அப்ப விஜய் எந்த கட்சியில வேணாலும் போய் சேரலாம். விஜய் கட்சியில இருக்க யாரு எந்த கட்சியில வேணாலும் போய் சேரலாம் அப்படின்னா, விஜய் கட்சியில இருந்து வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்தவங்களை எதுக்குடா திட்டுறீங்க? இல்ல இப்போ அதிமுகல இருந்து திமுக யாரும் போனதே இல்லையா? திமுகல இருந்து அதிமுக போனதே இல்லையா? பாஜகல இருந்து திமுகல போனதே இல்லையா? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குற பத்தியா நீ? இது கேள்வியே கிடையாது. யாரு வேணாலும் எங்க வேணாலும் போலாம், எங்க வேணா திங்கலாம், எங்க வேணாலும் உட்காரலாம். ஆமாயா, இப்போ பாண்டிச்சேரியில 30 கேண்டிடேட் போட்டிருக்காங்க சரியா? அதுல வந்து 6ல இருந்து 7 பேர் வந்து மாற்று கட்சியில இருந்து வந்திருக்காங்க சரியா? மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்படி சொல்றா. வெயிட் பண்ணு பேச விடு. டிவிகே கட்சியில கேண்டிடேட் நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. உலகத்திலேயே கேண்டிடேட்டுக்கு கடன் வாங்கின ஒரே கட்சி நீங்க தான்டா. பேச விடுறா. 30 கேண்டிடேட்ல 6 பேர் மாற்று கட்சியில இருந்து வந்திருக்காங்க ஓகேவா? மிச்சம் 24 பேரு திமுக தாவேக்கால இருக்கிறவங்க தான் கேண்டிடேட் ஓகேவா? அப்படிதான் வந்து ஒரு கட்சி செயல்படும். பேலன்ஸ்டா இருக்கணும் ஓகேவா? பேலன்ஸ்டா இருக்கணும் ஓகேவா? எல்லாத்துலயுமே பேலன்ஸ்டா தான் இருப்பாங்களே தவிர ஒட்டுமொத்தமா மாற்று கட்சியில இருந்து வந்து கேண்டிடேட் போட்டாங்களா? கிடையாது. ஒட்டுமொத்தமா வந்து தாவேக்கால இருக்கிறவங்கள கிடையாது. பேலன்ஸ்டா இருக்கணும் எப்பயுமே ஒரு கட்சிக்கு. அதுதான் நல்லது. அந்த 6 அறிவிச்சது வந்து அபிஷியலா அறிவிச்சது. அந்த 6 தவிர இன்னொரு அன்னைக்கு நேத்து ஒரு தம்பி ஒரு வீடியோ விட்டாங்க இல்லையா? 5 கோடி கேக்குறாங்க, 3 கோடி கேக்குறாங்க. எனக்கு பதிலா இன்னும் அவர் கட்சியிலே கிடையாது. அதெல்லாம் ஆதாரமே இல்ல ஜிப்சி, ஆதாரமே இல்லாம அதெல்லாம் குற்றச்சாட்டு தான். எங்க 5 கோடி கொடுத்தன்ட்டு எங்க ஆதாரம் போட்டான்? பார்த்தாலே தெரியுது 5 கோடி.
இல்ல எங்க 5 கோடி கொடுத்தன்ட்டு எங்க ஆதாரம் கொடுத்தான்? சும்மா வந்து சொல்றதுதான் அதெல்லாம். இப்ப இல்ல ஜிப்சி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேல்முருகன் எடுத்துக்கலாம். இவ்வளவு நேரம் திமுக கூட்டணியில இருந்தாரு, ஓகேவா? இப்ப நல்லாட்சி பண்ணதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு நேத்து வரைக்கும். இன்னைக்கு வந்து திமுக வந்து தீய சக்தின்னு சொல்றாரு. சோ அப்ப நம்ம அதை ஏத்துக்க முடியுமா? அவர் சொல்ற கூட்டணியில இருக்கிற வரைக்கும், கட்சியில இருக்கிற வரைக்கும் ஒரு பேச்சு பேசுவாங்க யாரா இருந்தாலும். வேல்முருகன் என்ன காசு கேட்டாப்லையா? இல்ல வேல்முருகன் காசு தரேன்னு சொன்னாப்லையா? சீட்டு கேட்டாரியா? சீட்டு கேட்டாரு. இங்க வேல்முருகன் மேட்டரே வேற, நீ கொண்டு வர எக்ஸாம்பிள் வேற. நல்லா புரிஞ்சுக்க. உன் கட்சிக்காரன் நான் என்ன சொல்றேன்னா, கட்சியில கூட்டணி இருக்கிற வரைக்கும் ஒரு பேச்சு பேசுவாங்க. உன் கட்சிக்காரன் சீட்டு தரலன்னா வேற பேச்சு பேசுவாங்க. இங்க பண்றா, நீ எவ்வளவு நீ மல்லு கட்டினாலும் அந்த ஒத்த கேளுது நான் மாற மாட்டேன் பிங்க் மேனு. நீயே தப்பிச்சு கீழே ஓடினாதான் உண்டு வழக்கம் போல. உன் கட்சிக்காரன் சொல்லியாச்சு எந்த கட்சியில இருந்தாலும் டிவிகே கட்சிக்காரன் புசி ஆனந்த் மேலையும் விஜய் மேலையும் குற்றச்சாட்டு வைக்கிறான். 20 பேர் நேர்காணல். நீ சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடி, விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடி 20 பேர் நேர்காணல் பண்ண போறேன் நான் வந்து எனக்கு நான் ஒரு நாள் தள்ளி வரேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வர்றேன் சிபிஐல நீ சொன்னேன். ஆனா நீ 20 பேரை சந்திக்கல, 10 கேண்டிடேட் மட்டும் சந்திச்ச. விஜய் சந்திச்சது 10 கேண்டிடேட்ல சும்மா சன் நியூஸ்ல போடுறதெல்லாம் எடுத்து வந்து கேள்வி கேட்காதயா? சொல்லடா, உன் கட்சிக்கார சொன்னது வெயிட் பண்ணு. நான் சொல்லு, வெயிட் பண்ணு. யார் அது? நான் சொல்றது மேட்டர் சொல்றேன், அப்புறமேட்டு நீ சொன்னியா அது மேட்டர், நீ வீடியோவோட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்க. 10 பேரை பார்த்தான். அந்த 10 பேர்ல 5 பேரை மட்டும்தான் விஜய் வந்து நேர்ல பேசுனது. மிச்சம் இருக்கிற 5 பேரை மட்டும் ஆழ முகரக்கட்டை மட்டும் பார்த்துக்கிட்டான். இப்ப அந்த 5 பேருக்கு வந்து கட்சிக்கு 5 கோடி ரூபாய் நிதி கொடுத்துரு, தேர்தல் செலவு நீ பார்த்துக்கணும். அந்தந்த பென்ட்ரைவ் இருக்குல்ல, அந்த 5 கோடி செலவு பண்றோம் ஒத்துக்கிட்டவன் அந்த 5 பேர் கையில பென்ட்ரைவ் கொடுத்து அவங்க கையில ஒரு பையும் கொடுக்கப்பட்டது. அந்த பைய வீடியோ முத கொண்டு இருக்கு. அந்த பையில வரையறு, அந்த பையில அவங்க நிக்கக்கூடிய தொகுதி பெயர்கள் இதெல்லாம் வந்து சொல்லிட்டே போலாம். இப்போ ஒருத்தர் சொன்னாரு வீடியோவோட திமுக கிட்ட வந்து சீமான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து 5 கோடி ரூபாய் பணம் கேக்குறாங்க, அண்டர்கிரவுண்ட் டீலிங் போட்டுருக்காரு. இப்போ ஒருத்தர் சொன்னாரு, ப்ரூஃப் கேட்டியா? ப்ரூஃப் எடுத்து போட்டு பேசு. இதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட. சொல்ல விட்டுறதா சொல்ல விடு. சும்மா நீ பேசிட்டு இருந்தா மியூட் தான் போடும். சொல்ல விடு. என்ன எதுக்கு நான் பேசாம குறுக்க வரேன்? யோ நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க. ஆதாரம் இல்லாம ஏன் பேசுற? சன் நியூஸ்ல போடுறதெல்லாம் வந்து பேச கிளம்பிட்டே ஏன் தடுக்கிற? ஏதாச்சும் ஃபேக்ட் இருந்தா பேசு, ஃபேக்டோட பேசு. சும்மா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. ஏன்டா பயப்படுற? பின்ன பொய்யா பேசினா கேட்கணும்ல, ஃபேக்டா பேசணும், பொய்யா பேசக்கூடாது. இப்போ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாரு, சீமான் வந்து திமுகவோட அண்டர் டீலிங் போட்டிருக்காங்கன்ட்டு. ஆதாரம் கேட்டியா இல்லையா? என்ன ஆதாரம் இருக்கு? அப்ப நீ பேசுறது என்ன ஆதாரம் இருக்கு? நான் உனக்கு கேக்குறேன். சரிடா, நான் உனக்கு கேக்குறேன், போது சொல்றேன். இது வரைக்கும் நாங்க பணம் கேட்கல. இது வரைக்கும் நாங்க வந்து யாருக்கிட்டையும் நாங்க பணம் கேட்கல. இந்த மாதிரி பேரம் பேசல. ஏன்டா பொதுச் செயலர் புசி ஆனந்த் இது வரைக்கும் வாயை திறந்து பேசல? ஏன்டா ஒரு மறுப்பு அறிக்கை வரல? ஐயோ இஷ்டத்துக்கு நீங்க என்னென்னவோ பேசிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கணுமா? நான் பொய் சொல்றேன், சேனல்ஸ் பொய் சொல்லுது, நக்கீரன் கோபால் பொய் சொல்றாப்புல, இங்க இருக்கிற எல்லாரும் பொய் சொல்றாங்க. விஜய் சொல்றது உண்மை. நான் என்ன கேக்குறேன், 5 கோடி ரூபாய் நீங்க பேரம் பேசுறது பொய் அப்படின்னா மறுப்பறிக்கை ஏன்டா வரல? அதான் சொல்றேன். இப்ப இஷ்டத்துக்கு ஒருத்த ஒன்னு பேசிட்டு இருப்பான். எல்லாருக்கும் நீங்க போய் டிஃபமேஷன் கேஸ் போட்டீங்கன்னா கட்சி யார் நடத்துறது? எலெக்ஷன் வேலை யார் பாக்குறது? இப்ப என்ன பண்ணிட்டீங்க? என்ன கட்சி வேலையை பார்த்திருக்கீங்க? இப்ப இது இல்ல 1-2னா பரவாயில்ல. அந்த ஒரு தம்பி நேத்து நிர்மல் 26 லட்சம் வாங்கிட்டாரு, சோஃபா வாங்கிட்டாரு அப்படின்னு இன்னொரு தம்பி ஒரு கேஸ் கொடுத்துருக்காமல. கேஸ் புக் ஆயிருக்கு கபிலன். அது இன்னொன்னு எஃப்ஐஆரே போட்டுருக்காங்க. வரும் எல்லாம் எஃப்ஐஆர் போட சொல்லுங்க, ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க, ஜெயிலுக்கு போக சொல்லுங்க, ஜெயிலுக்கு அனுப்ப சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அது அவங்க தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிலுக்கு போயிடும். அந்த பிரச்சனையே இல்லையே. இல்ல உனக்கு பிரச்சனை கிடையாதுப்பா, எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நாங்க தான் வந்து ஜெயிச்சிட போகுதுன்னு பிரச்சனையா? கேள்வி முடிச்சிட்டேன்னா சொல்லு, அப்புறம் பதில் ஆரம்பிக்கிறேன். முடிச்சிட்டு சொல்லு. இல்ல நாளைக்கு டிவிக்கு ஜெயிச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் போட முடியாது. விஜய் ஃபேன்ஸ் இப்பவே பொலன்னு பொலகுறானுங்க. இருங்க கபிலன், நீ முதல்ல முடிச்சிட்டு சொல்லு, நான் பதில் சொல்றேன். அதுதான் இப்பவே வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த அடி அடிக்கிறானுங்க. நாளைக்கு ஆட்சி கீச்ச புடிச்சிட்டானுங்கன்னா அவ்வளவுதான், அவனுக்கு கிட்ட சமாளிக்க முடியாதுன்ட்டு பயமா உங்களுக்கு. குஸ்கின்னு ஒரு விஜய் ஃபேன் ஐடி தெரியுமா உனக்கு? தெரியுமான்னு மட்டும் சொல்லு. எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லு. குஸ்கின்னு ஒரு விஜய் ஃபேன் ஐடி தெரியுமா தெரியாதா?
பிங்மேன் நீ தெரியும் 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 சொல்லுங்க. இல்ல சொல்ற கேளுங்க, நீ சம்பளத்துக்கு வேலை செய்யற. நான் ஆல்ரெடி வேலைக்கு போறேன், எனக்கு சம்பளம் வருதுயா, நான் எதுக்கு மத்தவங்களுக்கு வேலை செய்யணும்? பிங்மேன் உன் ஜாதகம் எனக்கு தெரியும், நீ டென்ஷன் ஆகாத சரியா? இல்ல ஜாதகம்லாம் வேணாம், என்ன ராசின்னு சொல்லுங்க பாக்கலாம். ஜாதகம்லாம் வேணாம், என்ன ராசின்னு சொல்லுங்க ஜிப்சி பாக்கலாம். கன்னி ராசி. இல்ல கன்னியா இருக்க மாட்டாது, ஏமாந்த ராசி தான். நீங்க எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சும்மா அடிச்சு விடுறது. ஜாதகம் தெரியும் அது தெரியும் சொல்லிட்டு ஜாதகம்னு சொல்ல. நீ எதுக்காக வந்திருக்க? ஜாதகம் மீன்ஸ் பத்தியா எவ்வளவு அப்ராணியா இருக்கா பாரு. ஜாதகம் மீன்ஸ் ஐ நோ அபவுட் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்குன்னு உன்னோட கோலம் கோத்திரம் அப்புறம் நான் பொண்ணு பையன் பார்க்க போறேன் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு. உனக்கு எல்லாமே தெரியுமாடா? உங்க அண்ணன் வந்து நான் ஒரு மாற்று அரசியல தரப்போறேன்னு தான் சொன்னா வந்தாரு. இவங்க எல்லாம் கெடுதலுங்க. ஒன்னு தூய சக்தினா இது என்ன, அது வந்து கொள்கை எதிரி, இது அரசியல் எதிரி அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அரசியல் எதிரியில பாதி பேர் தூக்கி உள்ள போட்டுருக்காரு, கொள்கை எதிரியில பாதி பேர் தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன கிழிக்க முடியும்ன்றது தெரிஞ்சு போச்சு. கேட்டா இல்ல ஜிப்சி, இப்ப இல்ல ஒரு கட்சியில இருந்து மற்றொரு கட்சிக்கு போக கூடாது யாருமே. போகலாம் போகலாம். அப்புறம் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, அதுக்கு வேற எதுவுமே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அப்ப எல்லாரும் ஒண்ணுதானே, நீ அதே தானே, சாக்கடை தானே அப்படின்ற. இப்போ எல்லாமே சாக்கடை அப்படி கிடையாது. எந்த கட்சியில இருந்தாலும் மற்ற கட்சிக்கு போலாம். பிங்மேன் கேக்குதா? இங்க திமுக அதிமுக இப்ப பிஜேபில இருந்து வந்தாங்கன்னு சொல்றீங்களா, அவங்க மேல ஏதாச்சும் வழக்கு இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. அப்போ நம்ம வந்து பார்க்கலாம் வழக்கு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. வேட்பாளர் பட்டியல் வெளியில வரும்போது இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, திமுகல இருந்து அதிமுகல இருந்து வழக்கு இருக்கா, அவங்க வந்து குற்றம் பண்ணிருக்காங்களா, ஊழல் பண்ணிருக்காங்களா, அவங்க மேல வழக்கு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி நம்ம பேசலாம். ஓகேவா? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம். இப்போ நான் ஒரு வீடியோ ஒண்ணு கபிலன் ப்ளே பண்ணுவாரு, அப்போ நீ இதை சொல்லு. சரியா சரியா ஓகேவா? ஓடக்கூடாது. நான் கபிலன் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க ப்ளே பண்ணுங்க. சரியா? அனுப்புங்க. நீங்க எதை அனுப்புறீங்கன்னு தெரியும், நான் அதை பத்தி தான் பேச வந்தேன். பழக்கம் போல வாட்சாத்தி கேஸ் எடுத்துட்டு வருவீங்க. வேற மாதிரி இருக்குடா, இருடா அவசரப்படாத. உன் கெஸ்ஸிங்கே கேவலமா இருக்கு. வாட்சாத்தியை நான் போய் எடுத்துட்டு போறேன். அது செங்கோட்டையனுக்குடா, வெயிட் பண்றேன். அது செங்கோட்டையனுக்கு ஏரியா இது பண்ணிட்டோம், கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். நான் அப்ப வாட்சாத்தியை நான் டீட்டெயிலா நான் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸே போடுறேன். இல்ல அதெல்லாம் நிரூபிக்கப்படல, அதெல்லாம் சும்மா சொல்லி சுத்தீங்க. உங்க அப்பா அங்க ஒருத்தன் படமா எடுத்து வச்சிருக்கான், வாக்குமூலத்தோட மொத்தமா டாக்குமெண்ட்ரியோட எடுத்து வச்சிருக்கான் உங்க அப்பா. இல்லையா? அது நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டுச்சா? அதான் குற்றவாளின்னு எங்கயாச்சும் சொன்னாங்களா? அசிங்கமா பேசாரா, வெக்கமா இல்ல? 30 பொம்பளைக்கு மேல கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, செருப்பால் அடிப்பேன் நாய. ஆமாயா, அதுதான் சொல்றேன். உங்க அம்மா அதுல ஒரு பொம்பளையா இருந்தா நீ இப்படிதான் பேசுவியாடா வாட்சாத்தி விஷயத்துல? அதுதான்யா, அதெல்லாம் வந்து அங்க வந்து எப்படி சொல்றது, பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. சரியா? அதுக்கு வந்து செங்கோட்டையன் தான் காரணம்ன்ற ஏதாச்சும் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கான்னு நான் கேட்கிறேன். நல்லா கேட்டுக்கிடா. ஒரு துறையில பிரச்சனை, ஒரு துறையால ஒரு மக்களுக்கு பொது பிரச்சனை ஒண்ணு வருதுன்னா, இபியால இப்ப இபி டிபார்ட்மெண்ட் கரண்ட் கட் ஆகுதுன்னா இதுதான் கேட்பாங்க, இபி டிபார்ட்மெண்ட் தான் கேட்பாங்க. புரியுதா? வனத்துறையால, வனத்துறை காவலர்களால இங்க பொதுமக்களுக்கு வந்து பிரச்சனைனா வனத்துறை அமைச்சரை தான் கேள்வி கேட்பாங்க. அவன் சொல்லிதாங்க நடந்தது. அதையும் தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சி பாண்டியன் லாரியை வச்சு இடிச்சு போட்டு தள்ளுறதுக்கு வேலையை பார்த்தது யாரா? கோர்ட்ல தான் கேஸ் இருக்கு தெரியுமா? ஏன்டா அதே பதில் சொல்ல வேண்டியதுனாடா அவன். ஏன்டா தப்பிச்சு ஓடனான் அவன்? ஏர்போர்ட்ல இருந்து தப்பிச்சு எதுக்குடா போனான் அவன்? யாரு? ஏர்போர்ட்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப ஏன் எடுத்துட்டு வரீங்க சொன்னது யாரா? செங்கோட்டையன் தானே? குறுக்க பேசாத, பேசும்போது குறுக்க பேசாத. இப்ப 2G தான் வந்து பெரிய ஸ்கேம், ஓகேவா? அது நிரூபிக்கப்படல, அதனால ஆராசா வந்து குற்றவாளி நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல. வந்து உன் கட்சியில வந்து சேர்ந்தா நான் 2G வழக்கு பத்தி நான் கொண்டு வந்து பேசுறேன். எப்படி? இல்ல வரவும் மாட்டாரு. இப்ப நீ சொல்லு அவர் குற்றவாளின்னு சொல்றியா? இப்ப திமுக காரங்க யாராச்சும் வந்து குற்றவாளின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? நிரூபிக்கப்படலன்னு சொல்லுவாங்க. நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா சொல்லு. இல்ல நான் பேசுறதை விட மாட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் பிஜேபி இழுத்து போட்டு தரன்னு உதைப்பேன். அடியா பிஜேபி அடி, திமுக கூட அடின்னு சொல்றேன் நானு.
அது ஏன் ஈர்ப்புமயிரு. திமுக அடிக்க மாட்டேன், நீ திமுக அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் உன சொல்லவா, உனக்கு நான் திமுக அடிக்கணும், ஆனா பிஜேபி அடிக்க கூடாது. கரெக்டா? ஏன் உனக்கு ஏன் வலிக்குது? 2 பேரையும் போட்டு அடின்ற, 2 பேரையும் போட்டு அடி. அப்ப விஜய் முதல்ல நான் தூக்கி போட்டு ஏறி மிதிச்சுட்டு வரேன். அதானே விஜய் ஜிப்பு தானே உனக்கு வேணும். திமுக இது பண்ணாலும் கேட்கவே மாட்டேன். விஜய்க்கு தாண்டா மக்கள் சிப்பு வேணும். மக்களுக்கு விஜய் சிப்பு தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்க. யாரை தேடி வரா? பனையூர் வாசல்ல போய் மக்கள் நிக்கிறானுங்களா? நீ தானே வர போற மாப்பிள 28ஆம் தேதி நான் உடனே இந்த பக்கம் வண்டி திருப்பி நடந்தேன். ஒப்ப மவனே செங்கோட்டையன் மேட்ரு, செங்கோட்டையன் கேண்டிடேட் லிஸ்ட்ல வரட்டும். உனக்கு வாச்சாத்திக்கு நான் தனியாவே ஸ்பேஸ் போடுறேன். தம்பி எனக்கு வாச்சாத்தி A to Z தெரியும்டா மாப்பிள. ஏன் இவனால ட்வீட் பெருசா போடாம இருக்கிறேன்னு தெரியுமா? ஏன் தெரியுமா? சிம்பிள். அது அந்தந்த நேரத்துல வச்சு செய்யும் போதுதான் அதுக்கோட எஃபெக்ட் தெரியும். தாராளமா போடு, தாராளமா பேசுங்க. செங்கோட்டை என்னாச்சு? அவனுக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ரோ. ஒரு அப்டேட் 28ஆம் தேதி விஜயோட மீட்டிங்க்கு வந்து பர்மிஷன் மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல, கேன்சல் பண்ணிட்டாங்களாம். கொடுத்துட்டாங்க தான் சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா கோயம்பேட்டுல இருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் ஒரே அட்டெம்ப்ட்ல இது பிரச்சாரம் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டு போறோம். அவ்வளவு தூரம் நீங்க பண்ணீங்கன்னா பெரிய கிரௌட் வரும், மேனேஜ் பண்ண முடியாது. அதனால வந்து பிளேசஸ் வந்து கட் பண்ணி பண்ற மாதிரி நீங்க ஷெட்யூலை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இப்போதைக்கு கொடுத்த இதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்களாம். இப்ப வந்து அவன் எலெக்ஷன்ல நிக்க போறது இல்ல. இதுக்கு இப்படி ஒரு பிட்டா? இதானே ஸ்கிரிப்ட் கரெக்டா வேலை செய்து போல இருக்கு. பிரச்சாரம் தான் பண்ண விடுங்களேன். இப்ப கேக்குது பாரு, வெயிட் பண்ணு. வாச்சாத்தி பிரச்சனையில இங்க உடனே விஜயராஜ் கிட்ட ஜிபி கிட்ட போக கூடாது. மறுபடியும் இங்க வா, ஏன் ஜிபி கிட்ட வா. வாச்சாத்தி பஞ்சாயத்துல பேசுறதுலாம் வாச்சாத்தி பிரச்சனை செங்கோட்டை நீதிமன்றம் சொல்லி இருக்கா? அத ஃபர்ஸ்ட் பதில் சொல்லியா? வீடியோ அனுப்பிட்டீங்களா? இல்ல சரி, நீ கேட்டீலடா உங்களுடைய கேண்டிடேட் மேல ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீலடா? நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு. வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவரை பதவியில இருந்து இறக்கி இருக்கிறாங்கடா. யாருன்னு கேலாம் சொல்லு, நீயே சொல்லு. பாண்டிச்சேரியில கருப்பா ஒரு கேண்டிடேட் இருப்பாரு, பேர் சொல்லுவாப்போ. இல்ல பாண்டிச்சேரி அரசியல் எனக்கு தெரியல, கேண்டிடேட்டும் எனக்கு பெருசா தெரியல. நீ என்ன வழக்குன்னு சொல்லு. பாண்டிச்சேரியில கவர்மெண்ட் யார் மூலமா அங்க வந்து யார் சப்போர்ட்ல அங்க கவர்மெண்ட் நடக்குது? அண்ணன் பாண்டிச்சேரியில போய் உட்காந்து ஒரு வீரியமா பேசினார்ல, ஒரு அமைச்சர் பதவியில இருந்து இறக்கப்பட்டு அதுக்கு பேர்ல ஒரு பேசினாப்ல, ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ இருக்கப்பா. ஜிப்சி அதான் தேட போனார். ஆக்சுவலி அதேதான் என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் கேள்றா. ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அதாவது அந்த துறைக்கான அமைச்சரா ஒருத்தரை போட்டாங்க. அவருதான் எனக்கு சீட்டு பிஜேபி கொடுக்கலன்னா வாசல்ல போய் நின்று துண்டை போட்டு கொளுத்தி விட்டுட்டு அடுத்த நிமிஷம் இங்க வந்து டிவி சார்பா நின்று சீட்டு கொடுத்துட்டீங்க. வீடியோ கொண்டு இருக்கு. அவரு என்ன பண்ணாரு? அவர் மேல கொலை வழக்கு ஒண்ணு இருக்கு. ஒரு கொலை ஒண்ணு நடந்தது. அந்த கொலைக்கு இவர் தான் காரணம், சம்பந்தப்பட்ட இறந்தவங்க அந்த பையனோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவர் அமைச்சர் பதவியில இருந்து இறக்குனாங்க. அத உங்க அண்ணன் விஜய் பாண்டிச்சேரியில வண்டி மேல நின்று பேசும் போது அட்ரஸ் பண்ணி மேல பேசிருக்கிறான். அவனே தான் பேசிருக்கிறான். அந்த பேசி அந்த அமைச்சருக்கு தான் எடுத்து போடு, அந்த ஜட்ஜ்மென்ட் காப்பி எடுத்து போடு. சொல்ல விடுறா.